கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் கொடான கொடி ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க முடியாது. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். ஓசனா பகுதி 1 உங்கள் மத்தியிலே பேசியிருக்கேன். அதனுடைய கண்டினியூ ரெண்டாவது கண்டினியூ கட்டாய பூச்சி பேசினாக்க அது ஸ்டோரேஜ் ஆகலை. அதனால் அந்த ரெண்டாவது பகுதியை உங்கள் மதியை தொடர்ந்து பேச ஆசைப்படுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேற்று இந்த ஓசனா என்ற வார்த்தைக்கு யோவான் 12:13 வார்த்தையில் பார்த்தேன். குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்திலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஓசன்னா ஓசனா என்று தேவனை ஆர்ப்பரித்தார்கள் வேத வார்த்தை சொல்கிறது. சங்கீதத்தில் 47வது சங்கீதம் 7வது வார்த்தை, பூமி அனைத்துக்கும் கர்த்தர் ராஜா என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவர் ராஜாதி ராஜா. 3 வார்த்தைகள் ஓசனா என்ற ஒரே வார்த்தைக்குள்ளே 3 வார்த்தைக்கு 3 ஆசம் அடங்கி கிடக்கிறது என்று அறியபடியாக உங்கள் மத்திய பேசுகிறேன். 1, ஓசனா என்றால் ரட்சியம், கர்த்தாவே எங்களை ரட்சியம் என்று அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. 2வது ஓசனா என்றால் 2வது கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும் என்ற அர்த்தம் உள்ளது. 3வதாக ஓசனா என்று சொல்லும்போது கர்த்தாவே எங்களை பாதுகாத்தும் என்று சொல்லக்கூடிய அர்த்தம் நிறைந்ததாக. அதனால் தேவனை ஓசனா சொல்லி அவர்கள் என்ன பண்ணாங்க, கர்த்தருடைய நாமத்தில் வருகிற இஸ்ரவேல் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் சொல்லிட்டு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவாதி தேவன், நான் சொன்னது போல பைபிளில் அநேக பொறாமைகள் இருக்கு. எடுத்தவுடன் முதலாவது காயினும் ஆபிலை பற்றி, காயின் என்ன பண்ணுறான்னு தன் தம்பியை பொறாமையால் அவனை கொன்று போடுறான்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆண்டவர் காயினை பார்த்து கேட்குறாரு, எங்கே உன் தம்பி சகோதரன், நான் காவல்காரனா என்று ஆண்டவரோட பேசுகிறான். நீ எரிச்சலாக இருக்கிற, முகநாடி வேறுபட்டு இருக்கிறது என்று தேவன் கேட்கிறார். அதனால் பல சமயங்களில் தேவன் நம்மோடு பேசுவாராக. வேத வார்த்தை மூலமாகவும் கர்த்தர் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். சங்கீதம் 37:1 முன்பு நான் சொன்னது வண்ணமாக சங்கீதம் 37 சங்கீதம் 37:1 வார்த்தை நான் வாசிக்கிறேன். பொல்லாதது குறித்து எரிச்சல் அடையாது, நியாயக்கேடு செய்கிறவன் பொறாமை கொள்ளாது என்று வேத வார்த்தை இருக்கிறது. அநேக முறை நானும் பொல்லாதவர்களை பார்க்கும்போது எரிச்சல் அடைவேன். பொல்லாத காரியங்களில் ஈடுபடுவர்களை பார்த்து எரிச்சல் அடைவது உண்டு. நியாயக்கேடு செய்கிறவன் பொறாமை கொள்வதும் உண்டு. கர்த்தரோட போதும் நீ பொறாமை கொள்ளாத, எரிச்சலாக இருக்காது சொன்ன அந்த வேத வார்த்தை எனக்குள்ளே நான் தியானித்து நான் பொறாமை கொள்வதையும் எரிச்சல் அடைவதையும் விட்டுவிட்டேன் சிறிது சிறிதாக. கர்த்தர் நல்லவர். பிரசங்கி 4 என்ன சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, பூமியில் நீங்கள் எவைகளை செய்தால் அயலானுடைய பொறாமைக்கு எதுவாக இருக்கிறது என்று நான் கண்டேன் என்று பிரசங்க சொல்லுகிறார். இப்படியாக ஏற்கனவே யோபு 5:2 நான் வாசித்து சொன்னேன். பொறாமை சொல்கிறது ஒரு எலும்புருகி. அது எங்கே சொல்லப்பட்டுனாக்கா நீதிமொழிகள் 14:30 வார்த்தை. அது நல்ல வார்த்தை. ஔஷதம், பொறாமையும் எலும்புருகி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தேவனை கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொறாமையால் அவர்கள் கொன்று போட்டார்கள் என்று வேதம் நமக்கு உணர்த்துகிறது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, யோபு 5:2 கோபம் நிர்முடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதனே அதம் பண்ணும். கோபம் நிர்முடனை கொல்லும் 1, பொறாமை புத்தி இல்லாதனே அதம் பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதனால் கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு. சங்கீதம்
அதே 37வது அதிகாரத்தில் 37வது சங்கீதத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்க ஒரு வார்த்தையை கவனிப்போம். 37 சங்கீதம் 8வது வார்த்தை, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். அங்கேயும் பாருங்க, கோபத்தை விட்டுடு, எரிச்சல் உனக்கு வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. நீதிமொழிகளாக தான் 14 30வது வார்த்தை நான் வாசித்தோம். நீதிமொழி 14:30 என்ன சொல்லப்பட்டு, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருகி. நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னாக்கா, பொறாமையால் தான் இன்னைக்கு உலகத்தில் அநேக பொறாமை கொண்டிருக்காங்க. கிறிஸ்துக்குள்ளே எத்தனையோ பேர் பொறாமையாக இருக்காங்க. நான் கர்த்தருக்குள்ளே வந்து கிறிஸ்துக்குள்ளே வந்து என்னோட இருந்தவங்களாம் இப்போ காணும். எதுனாக்கா அவங்கள தங்க நீதிமானான்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. கர்த்தரை குறித்த மேன்மைப்படுறதும் அவங்கள மேன்மைப்படுறாங்க. சில பேருக்கு எப்படியோ பணம் வந்து ஐஸ்வர்யம் வந்தோன்னா கர்த்தர் எங்களை ஆசிரிச்சான். கர்த்தர் யாரையும் வந்து பாராபட்சம் பார்க்குறதேவன் பரிதானமாக யாரையும் ஆசிரிக்கார். உபாயத்தந்திரங்க செய்கிறதுனால சில பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அதனால் இந்த பொறாமை குறித்து நான் பேசும்போது அந்த ரெக்கார்டிங்கில் வந்து பதிவாகலை. அதனால் இந்த 2வது பகுதி நான் பேசுகிறேன். ஒரு தேசத்தில் ஒரு அரசன் ஆண்டு கொண்டு இருந்தான். அந்த தேசத்தில் ஒரு மண்பாண்டம் சரி குழவன் வந்தான். வந்து தங்கி அந்த தேசத்தில் அவன் மண்பாண்டங்கள் விதவிதமான மண்பாண்டங்களை செய்து அதிக லாபம் சம்பாதிச்சு பெரிய ஐஸ்வர்யனாக மாறினான் அந்த தேசத்தில். அப்படி இருக்கும்போது அதே அந்த அரசனுடைய தேசத்தை அதே அந்த குயவனுடைய கடைக்கு எதிர்க்க ஒரு வண்ணான் தோபி வந்து கடை வைத்தான். அந்த தோபி வைத்து கடை வச்சு அவன் தோபி வந்து எப்பேற்பட்ட அழுக்கு துணியை போட்டு அவன் வெளுக்க செய்து கொடுப்பான், நல்லா வெளுத்து கொடுப்பான். அது போல் அவனுக்கு ரொம்ப ஃபேமஸாக செய்வான். அந்த குயவனும் சட்டி பணம் சேர்த்து ரொம்ப வல்லவன், நல்லா அழகழகாக சட்டி பணம் பெரிய சொன்னமானான். அதே போல் அவனுக்கு எதிர்க்க அந்த கடை வச்சவன் ஒரு தோபி, அவன் என்ன பண்ணான், எப்பேற்பட்ட அழுக்கு துணியாக இருந்தாலும் அதை வெள்ளாய் வச்சு ரொம்ப அழகாக நேர்த்தி அவன் செய்வான், நேர்த்தியாக வெளுக்க வச்சு கொடுப்பான். அப்படி இருக்கச்ச இன்னும் சில மாதங்கள் சில கோவினை காட்டிலும் இந்த தோபி பெரிய ஐஸ்வர்யனை மாறினான். அப்போ என்ன ஆச்சுனாக்கா, இந்த கோவனுக்கு ஒரு பொறாமை வந்துச்சு, ஒரு எரிச்சல் வந்து அவனை பார்த்து. நம்ம தான் ஐஸ்வர்யமாக இருக்குன்னு நினச்சாக்கா இவனும் வந்து பெரிய ஆளாயிட்டான், நம்மளோட பெரிய ஐஸ்வர்யம் பொறாமையால் எரிச்சல் அடைஞ்சு அந்த தேச ராஜா கிட்ட சொல்லி இவனை எப்படியாவது ஏதாவது கெடுதல் பண்ணுன்னு சொல்லிட்டு பொறாமையால் எரிச்சலால் அந்த ராஜா அரண்மனை இருக்கிற ஒரு சேவகனை பிடிச்சி ராஜா கிட்ட பர்மிஷன் கேட்டு பேசுறதுக்கு பர்மிஷன் கேட்குறான். அதே போல் அந்த அரண்மனைக்காரன் காவல்காரன் அவனுக்கு அனுமதி வாங்கி தரான். ஒரு ராஜாவை சந்திக்க போகிறான், ராஜாவை சந்திக்கிறான். ராஜா என்ன பண்ணுறான், வாங்க நீங்கள் தானே நல்ல மண்பாண்ட குலைவன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். சொன்னேன், ஆமாம் ராஜா நான் தான் சொன்னேன். சரி வாங்க சொல்லிட்டு அவன் நிறந்தவனத்தில் போய் உட்காந்து பேசலான்னு சொல்லிட்டு அவனுக்கு பெஞ்சு அவங்க உட்காந்து பேசுனது, உட்காந்து சேர் போடுங்க சொன்னோன்னே அவர் போட்டு உட்கார வச்சு பேசுனதுல அந்த கோவன் என்ன பண்ணுறான், அப்படி திரும்பி பார்க்கறது பட்டத்து யானை நிற்கிது. அவனுக்கு கெட்ட எண்ணம் பாருங்கள், பொறாமை வந்தால் கெட்ட எண்ணம் வந்துச்சு சொல்லிட்டு வச்சுங்க. எலும்புருகினா அவனுக்குள்ளே உருவான். 2வது எரிச்சல் வந்துடும், அவனுக்கு சமாதானம் இருக்காது. அவன் உடனே அந்த பக்கத்துல பார்க்கும்போது அந்த ராஜாவுடைய பட்டத்து யானை நின்று இருந்தது. அப்போ சொன்ன, ராஜா உலகத்து அநேக யானைகள் இருக்குது, அது எல்லாம் கருப்பாக இருக்குது, உங்கள் யானையும் கருப்பாக இருக்கக்கூடாது, இதை வெள்ளையாக மாற்றிட்டாக்கா ஒரு பெரிய ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு அந்த மண்பாண்டை செய்கிறவன் குழவன் சொன்னான். இன்றைக்கி அநேகர் பொறாமையால் துர்குணத்தோட வேண்டாத ஆலோசனைகள் வேண்டாத கருத்துக்களை சொல்லுவாங்க சில பேருக்கு. அதனால் அவன் என்ன பண்ணான், ராஜா கிட்ட சொல்கிறான், இந்த யானையை வந்து வெள்ளையாக மாற்றிட்டாக்கா உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும், பார்க்குறோம் அதிசயப்படுவாங்க. அப்போ ராஜா கேட்குறா, இது என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு, அந்த மண்பாண்டம் பண்ணுற குழவன் அந்த எரிச்சல் பிடிச்சவன் பொறாமை பிடிச்சவன்
ஐயா ஐயா எங்கள் கடைக்கு எதிர்க்க ஒரு தோபி ஒருத்தர் இருக்காரு. அவர் எப்பேற்பட்ட அழுக்கான துணி போட்டாலும் அவர் என்ன பண்ணுவார், உடனே வந்து அது விளக்கு வச்சுடுவார். அவர்கிட்ட இந்த யானையை கொடுத்தாக்கா அவர் வெள்ளையாக்கி கொடுத்துருவார். சொன்னோன்னே ராஜாக்கும் சரி அப்படியே செய்யலாம்னு சொல்கிறாரு. அதுக்கு நான் என்ன பண்ணுன்னு சொன்னாக்கா, முதல்ல அந்த கோவனை போய் கூட்டினுவாங்க, அந்த தோபியை போய் கூட்டினுவாங்க சொல்லி 4 சிப்பாய் அனுப்புவாங்க. 4 சிப்பாய் போனவுடனே அங்கே என்ன அது அவன் தோபி பயந்துடுறான். என்னடா அது ராஜா அரண்மனையிலேருந்து சிப்பாய்ங்க வந்திருக்கானே, என்ன தப்பாகி போச்சுன்னு நினச்சி பயந்து சரி கூட போனாக்கா அரண்மனைக்குள்ளே போய் அந்த நந்தவனத்தில் போனாக்கா ராஜாவும் அந்த கோவனும் உட்காந்து பேசினிருக்காங்க. அப்போ தெரிஞ்சுக்கினான் இவன் பொறாமையால் எரிச்சலால் நம்மளை கெடுக்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு ஜெபம் பண்ணுறான், ஆண்டவருக்கு வேண்டுதல் பண்ணுறான். வேண்டுபடி போய் உக்காரான். ராஜா கேட்குறாரு, நீ தான் தோபியாப்பா சொல்லிருக்கேன். ஆமாங்க ஐயா. எப்பேற்பட்ட அழுக்காடு துணியாவும் நீ வந்து வெளுக்கு வச்சிருவேன். ஆமாய்யா நான் அப்படியே செய்வேன் சொன்னான். அப்போ ஒன்று செய், இந்த யானையை கொண்டு போய்ட்டு நீ வெளுக்கு வச்சு என்னை வெள்ளையாக்கி கொண்டு வந்து சொன்னேன். அதுக்கு என்ன ராஜா நான் ஆக்கிறேன் ராஜா சொன்னார். அப்போ ராஜா ஒரு சின்ன காரியங்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்யணும்னு சொன்னேன். அப்படியா என்ன சொல்லு ராஜா, இந்த யானை வந்து வெளுக்கிறதுக்கு ஒரு பெரிய பானை வேணும். அந்த பானைக்குள்ளே போட்டு தான் இந்த யானை வெளுக்க வைக்க முடியும். அதனால் இந்த குயவன்கிட்ட ஒரு பெரிய பானை சேர்ந்து கொடுக்க சொல்லுங்கள், அது நான் அந்த யானை வெளுக்க வச்சு கொடுத்துருவேன்னு சொல்லாரு. இன்னொரு காரியத்தை சொல்கிறேன், மன்னிக்கிறேன். என்னப்பா சொல்கிறாரு, அந்த பானைக்குள்ளே நான் யானையை போட்டு வெளுக்க வைக்கும்போது இந்த பானை உடஞ்சா என்னுடைய காரியம் கிடையாது ராஜா சொல்லிட்டு அவன் சொல்கிற நேரத்தில் அப்போ ராஜா என்ன பண்ணுற, கோயில் பக்கம் திரும்பி சொல்கிறாரு, அவர் சொல்கிறப்போ ஒரு பெரிய பானை பண்ணி கொடு, அந்த பானை வந்து உடையக்கூடாது, உடச்சனாக்கா நான் உன்னை வந்து சிரசேதம் பண்ணிட்டேன்னு சொன்னார். இதிலேருந்து என்ன தெரியுது சொன்னாக்கா, கொல்லும், நிர்மூடனை கொல்லும், புத்தினா அதம் பண்ணும், எரிச்சல் பொறாமை இருக்கக்கூடாது. அதனால் நம்ம தேவன் மேலே எரிச்சலாக இருக்கிறவங்க, பொறாமையாக இருக்கிறவங்க, கோபமாக இருக்கிறவங்களாம் எலும்புரிங்க. அவங்க அப்படியே இருந்து நாள் கூட பார்த்தாக்கா அவங்க இருக்கவே மாட்டாங்க. அதனால் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி உங்களை நான் ஆஸ்வதிக்க, நம்ம பொறாமைப்படாமல் எரிச்சலடையாமல் இருக்கோம். அநேக காரியங்கள் தான் நான் சுருக்கமாக பேசியிருக்கேன். அதனால் இனி பொறாமைப்படாமலும் எரிச்சலடையாமலும் கர்த்தர் நம்மளை நடத்துவராக. ஆமென். ஸ்தோத்திரம்.